கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரத்துல 15-16 வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் லவோதிக்கா சபையை பார்த்து, நீ வந்துட்டு உன் கிரிகைகள் எனக்கு தெரியுது, உனக்கு நீ குளிராவும் இல்லை அனலாவும் இல்லை, நீ வந்துட்டு ஏதாவது ஒரு சைட்ல வந்துட்டு நீ வந்துட்டு சார்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து உன்னை வாந்தி பண்ணிடுவேன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் வந்துட்டு அனலா ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியில் அனலா இருங்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம வந்துட்டு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு அனுதினமும் நாம வந்துட்டு கர்த்தர் வந்து வேதத்தின்படி ஒரு சில காரியங்களை வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காரு. அதை நாம வந்துட்டு அனுதினமும் நாம வந்து பண்ணுகிறோமா, நான் வந்து குளிரா இருக்கிறேனா இல்ல அனலா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என்னை நானே வந்துட்டு நிதானித்து அறிந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு அதற்கு ஒரு சில காரியங்கள் அனுதினமும் இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துல இருந்து எங்கெங்க குறிப்பிட்டு இருக்குதோ அந்த வாக்கியங்களை நாம வந்துட்டு எடுத்து பார்த்து அதை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா கர்த்தருடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதுல முதல் காரியமா வந்துட்டு நாம வந்து ஜெபத்தை குறிச்சு பார்ப்போம். லூக்கால 11வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன் பட்டவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு 3வது வசனம் சொல்லுது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாருங்கிறாரு. அப்ப அனுதினமும் நாம வந்துட்டு ஜபத்துல வந்துட்டு எப்பொழுதுமே வந்து தரித்திருக்கணும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஏசப்பாவும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் நிறைய தடவை வந்துட்டு எல்லா நிருபங்களையும் இதை குறித்து வந்து ஜபத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. எதற்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, கர்த்தர் வந்துட்டு நாமளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளதான் வந்து இருக்கிறாரு, அவர் இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இருதயத்துக்குள்ள இருக்கிறப்ப அவரோட வந்துட்டு நாம வந்து எப்பொழுதுமே ஐக்கியத்துல இருக்கணும்னாக்க ஜபம் ஒன்றுதான் வந்துட்டு ஒரே வழி. நாம வந்துட்டு ஜபத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு விரும்புறாரு. அப்பதான் வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் எதுவென்று நாம அறிந்து கொண்டு நாம இந்த உலகத்துல வந்துட்டு சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வந்துட்டு ஜீவனம் வந்து பண்ண முடியும். அப்பதான் இப்ப 3வது வசனத்துல சொல்லியிருக்கிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசிப்போமே மத்தேயுல 6வது அதிகாரத்துல 31-33 வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். சோ நாம வந்துட்டு இங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் சொல்லி நமக்கு ஜபத்துல வந்து கற்றுக் கொடுத்தாரு. அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்ற அனுதினமும் வந்துட்டு நம்ம சரீர தேவைக்காக வந்துட்டு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இதை குறிச்சுதான் அவர் வந்துட்டு ஜெபம் பண்ண சொன்னாரா. ஆனா அதை குறிச்சு ஜெபம் பண்ணாதீங்கன்னு கர்த்தர் இங்க சொல்லியிருக்கிறாரு. இவைகள் எல்லாத்தையும் அஞ்ஞானிகள் தான் வந்துட்டு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ போய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போமே. லூக்கால 21:34-36 வரைக்கும். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும்
நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்திலையும் நம்ம பார்த்தோம்னாக்கா, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் சொல்லியிருக்காரு. அதுல வந்துட்டு அதுலயே வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம வந்து சரியா புரிஞ்சு கொண்டு நாம வந்து ஜபத்துல வந்துட்டு விழித்திருக்கிறவர்களாக இருக்கணுங்கிறதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கண்ணியை போல வந்துட்டு நாம நினைக்காத நேரத்துல வந்துட்டு அது வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது கர்த்தர் வந்துட்டு ஏற்கனவே எச்சரிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அதற்குரிய காலங்கள், அந்த காலகட்டங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம இதை உன்னித்து இந்த உலகத்துல அரசியல்ல வந்துட்டு என்ன நடக்குது, அங்க யுத்தங்கள்ல என்ன நடக்குதுன்னு நம்ம ஒவ்வொரு நாடையும் வந்துட்டு நியூஸ்ல நம்ம கவனிச்சு பார்த்து அதை ஜபத்துல போய் கர்த்தர்ட்ட வச்சு கேட்டோம்னா நமக்கு அவருடைய வரக்கூடிய காலங்களை குறித்து நமக்கு வந்துட்டு அழகா வந்துட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் வந்துட்டு அனுதினமும் உங்களுடைய ஆகாரத்துக்காக நீங்க வந்துட்டு ஜெபம் பண்ணாதீங்க, ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா, உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்துல கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு பர்ஃபெக்டா வந்து செய்யறாரு. அப்ப அத பூமியில செய்யப்படுவதாகன்னு சொல்றப்ப கர்த்தர் நம்மை கொண்டுதான் வந்துட்டு பூமியில வந்துட்டு அதை வந்து செய்ய போகிறாரு. அதற்காக தான் கர்த்தரே வந்துட்டு பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களை போல ஆனார்னு சொன்னாரு. எதற்காக? பிசாசனுடைய அந்த எல்லா அதிகாரத்தையும் பறிப்பதற்காக தான் கர்த்தர் வந்துட்டு வந்தாரு. நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காகவும் இருளிலிருந்து வெளிச்சத்தின் அதிகாரத்தை வந்து கர்த்தர் நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. இனி நாம வந்துட்டு பூமியில செய்யக்கூடிய காரியங்கள், பூமியில கர்த்தர் நம்மை கொண்டு இந்த பூமியை ஆள்வதற்காக தான் நம்ம கிட்ட வந்துட்டு அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு பூமியில இருந்து செய்யணும்னாக்க அன்றன்று நாம வந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் ஜபத்துல போய் கேட்கணும். அது ஆகாரம். அவர் கர்த்தர் சொல்றது வந்துட்டு அவருக்கு சித்தமான காரியத்தை நான் பூமியில எப்படி செய்ய வேண்டும் என்று நாம வந்து ஜபத்துல வந்துட்டு விழித்திருக்கிறவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு தெரியும், மனுஷன் வந்துட்டு அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. இதே வசனத்தை தான் உபாகமத்துல 8வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென். ஆமென். சோ மனுஷன் வந்துட்டு தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலதான் பிழைப்பான். அந்த நமக்கு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வார்த்தையை வந்துட்டு நல்லா வந்துட்டு தியானிச்சு படிச்சு அந்த காரியங்களை வந்து நாம வந்துட்டு பூமியில வந்துட்டு நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் அவருடைய ஆவியை நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆனா கர்த்தர் பூமியில வந்தப்ப அவரும் வந்துட்டு வேதத்தை தெரிந்து கொண்டாரா அப்படிங்கிறத போன வாரம் ஒரு பைபிள் ஸ்டடியில நம்ம வந்து பார்த்தோம். அதை குறித்து ஒரு சுருக்கமா 2 வசனங்களை வந்து பார்ப்போம். ஏசாயால 7வது அதிகாரத்துல 14-15 வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு வெண்ணெயையும் தேனையும் வந்து சாப்பிடுவார். எதற்காகனாக்க தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும். இப்ப ஏசப்பாவும் நம்மளை போலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு தேவனுக்கு சமமானதை வந்துட்டு கருதாமல் அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அவர் வந்து பூமிக்கு வந்தார். நம்மளை போலவே வந்துட்டு எல்லா விதத்திலையும் வந்துட்டு சோதிக்கப்பட்டார்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு கற்று தேர்ந்தார். எப்படி கற்று தேர்ந்தார்? வெண்ணெய் எதற்கு, தேன் எதற்குனாக்க நமக்கு தெரியும். வெண்ணெய் வந்துட்டு பாலை கடைந்தால் வந்து வெண்ணெய் வந்து வருகிறதுன்னு சொல்றோம். அப்ப பாலுங்கிறது வந்துட்டு தேவனுடைய வசனம்,
1 பேதுருல 2வது அதிகாரத்துல நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை குறித்து திருப்பி நம்ம பார்க்க தேவையில்லை. சங்கீதத்துல அந்த தேனும் நாளும் தேனை குறிச்சு தேன் அப்படிங்கிறதுக்கு எதற்கு சமம் அப்படிங்கிறத வந்துட்டு சங்கீதம் 19வது அதிகாரத்துல 7-10 வரைக்கும் பார்த்தோம்னாக்க கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அவை வந்துட்டு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தொனி தேனிலும் மதுரமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் வந்து நமக்கு சொல்லுது. ஏசப்பாவும் நம்மை போன்றுதான் வந்துட்டு அவர் வந்து வசனங்களை வந்துட்டு முழுமையாக தெரிந்து கொண்டுதான் வந்துட்டு அவர் ஒவ்வொரு காரியத்தையும் வந்துட்டு பிதாவுக்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் வந்துட்டு பிதா பேசுறதை தான் நான் வந்துட்டு பேசுறேன், பிதா செய்கிறத தான் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஏன்னா தேவன் வந்து ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் நம்மை போன்றுதான் வந்துட்டு இருந்தாரு. எபிரேயர்ல 5வது அதிகாரத்துல 7-9 வரைக்கும் வச்சுக்கணும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பாவும் நம்மளை போல ஏன்னா மாம்சத்துல வந்த அனைவருமே வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா மரணம் அடைய வேண்டும். அப்ப மரணம் அடைய வேண்டும்னாக்க தன்னை ரட்சிக்கிறவரை நோக்கி வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அவர் வந்துட்டு குமாரனாக இருந்தாலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுன்னு வந்துட்டு போட்டிருக்கு. எதற்காக? நாம எல்லோருமே வந்து அவரோட நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். எப்பொழுதுமே அவருக்கு பிரியமான காரியங்களை நாம எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து முன் உதாரணமாக கர்த்தரே வந்துட்டு மாம்சத்துல வந்து எல்லா காரியங்களையும் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி வேதத்தை படித்தாருங்கிறதையும் நாம வந்துட்டு தெரிந்து கொண்டோம். அவர் எப்படி வந்துட்டு அந்த வேதத்தை படித்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காரியமும் அனுதினமும் அவர் வந்துட்டு ஜெபத்துல எப்படி ஈடுபட்டார். ஏன்னா ஜெபம் வந்து அவர் எல்லா நேரத்திலையும் வந்துட்டு பண்ணாரு. இரவுல மட்டும் பண்ணல, அவர் விடிய காலம்புற பண்ணாரு, சாயங்கால வேலைகளை பண்ணாருன்னு சொல்லி நமக்கு வந்து வேதத்துல இந்த முதல் 4 காஸ்பல்ல வந்துட்டு நமக்கு நிறைய ஆதாரங்கள் வந்து இருக்குது. அதே போலதான் நாமும் இருக்குன்னு சொல்லி இருக்குது. எபேசியர்ல 6:18 வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். இந்த இடத்துல பவுலும் வந்துட்டு திருப்பி சொல்ற விஷயம்னா நம்ம வந்துட்டு ஜெபத்துல வந்து விழித்து கொண்டிருக்கணும். எல்லா விதமான எந்த சமயத்திலும் எல்லாருக்காகவும் நம்ம ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் மற்ற சகல பரிசுத்தவான்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நம்ம யாருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்காகவும் நாம் வந்துட்டு ஜெபம் பண்ணுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யோவான்ல 15வது அதிகாரத்துல 5-8 வரைக்கும் வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஆமென். சோ நம்ம வந்து கர்த்தர் வந்துட்டு மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக தான் வந்துட்டு தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம ஜெபத்துக்கு எப்ப பதில் கிடைக்கும்னா நாம கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு அவர் நம்ம ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்குமே வந்துட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாம உங்களால வந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு செய்ய முடியாதுன்னு சொல்லி வசனம் வந்து நமக்கு வந்து தெளிவா சொல்லுது. நான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், வீட்டு சபையில இருக்கிற வசனங்களை படிக்கிறேன். ஆனா நான் வந்து ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதையாக இல்லாம இருந்தோம், விழித்திராமல் இருந்தோம்னாக்க நம்மளால வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களையோ இல்ல கனிகளை வந்துட்டு கொடுப்பதுங்கிறது வந்துட்டு சாத்தியமே இல்லாம போயிடும். அப்ப ஜெபங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரத்துல 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன்,
அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென். ஆமென். அப்ப ஏசப்பா சொல்றாரு, அவர் வந்துட்டு இன்றே அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு அவர்கள் செய்த தவறு போல தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாதுன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. இதோ அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நம்மளுடைய இருதய கதவை கர்த்தருக்கு திறந்து கொடுத்தோம்னாக்க, நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்ப போஜனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க, இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு, நானே வானிலிருந்து இறங்கி வந்துள்ள ஜீவனுள்ள அப்பம், என் வார்த்தைகளை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நாம ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற பிள்ளைகள் தான் வந்துட்டு, எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு என் பிதா கேட்க நான் வந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யறேனோ, அவர் எப்படி என்னை கனம் பண்ணாரோ அதே போல வந்துட்டு பிதாவானவர் வந்துட்டு உங்களையும் கனம் பண்ணுவார்னு சொல்லி நமக்கு யோவான்ல அநேக வசனங்கள் இருக்குது. அதற்கு அடிப்படை மூல ஆதாரமே நாம வந்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஜெபம் வந்துட்டு ஒரு முதன்மையான காரியமாக இருக்குது. ஸோ இப்போ முதல் காரியமா நாம வந்துட்டு ஜெபம் வந்து பார்த்தோம். ரெண்டாவதா வந்துட்டு மார்க்ல 8வது அதிகாரத்துல 34 37 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆமென். ஆமென். இதே வசனம் இன்னொரு இடத்துல லூக்கா 9:23 சொல்லுது, பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்ங்கிறது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, அனுதினமும் நாம வந்துட்டு இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு இன்னார்னு சொல்ல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்னாக்கா அது யார் வேணாக இருக்கலாம். ஸோ வர விரும்பினா கர்த்தரை நான் ஏற்றுக்கின்றேன், அவருடைய அடிச்சுவடுகளை நான் வந்து பின்பற்றுறேன், எனக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய சீஷர்களாக நடக்கிறார்களோ அவர்கள் அனுதினமும் தன்னுடைய சிலுவையை வந்துட்டு எடுத்துக்கொண்டுதான் வந்துட்டு என் பின்னே வந்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இதை குறித்து நமக்கு வந்து நிறைய வந்துட்டு சகோதரர்கள் வந்துட்டு போதனைகளை வந்துட்டு ஏற்கனவே வந்து போதிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு முதன்மையாக நாம வந்துட்டு தன் தகப்பனையோ இல்லை வந்துட்டு தாயையோ இல்லை மனைவியோ பிள்ளைகளையோ சகோதரர்களையோ நண்பர்களையோ எதையாவது இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை வந்துட்டு கர்த்தருக்கு நிகரா கர்த்தருக்கு மேல நாம எதையாவது வச்சிருந்தோம்னாக்கா அவனால வந்துட்டு என் பின்னாடி வந்துட்டு வர முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதை நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொண்டு நம்ம வந்துட்டு அனுதினமும் நம்மளுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, நல்ல போதகரே நான் வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு வாலிபன் வந்து கேட்கறான். அவன் ஏற்கனவே அநேக ஆஸ்திகளை உடையவனாக இருக்கிறப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் வந்துட்டு கர்த்தர் நீ வந்து அந்த 10 கட்டளையை வந்து முழுமையா ஃபாலோ பண்ணினியா? இது எங்க இருக்குனாக்கா மார்க் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்போ வந்து நான் வந்துட்டு சிறு வயது முதல் எல்லா கட்டளைகளையும் நான் வந்துட்டு பின்பற்றுறேன். அப்போ உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பெரிய ஐஸ்வர்யனா இருந்தப்ப அதனால வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல வந்துட்டு நாம வந்துட்டு முதன்மையாக நாம நம்பிக்கை வைக்க கூடாது. அப்ப கர்த்தர் மேல நாம நம்பிக்கையா இருந்தோம்னாக்கா நாம வந்துட்டு பாக்கியவான், அதற்குரிய கிரியைகளை வந்துட்டு நாம வந்துட்டு செய்வோம். அதனால வந்துட்டு சீஷர்கள் வந்து கேட்பாங்க, பேதுரு கேட்பாரு, அப்ப ஐஸ்வர்யான்வானே வந்துட்டு உள்ள போக முடியும்னா அப்ப யார் தான் போக முடியும் ஆண்டவரேன்னு சொல்றப்ப வந்துட்டு ஐஸ்வர்யவானும் வந்துட்டு போக முடியும்னு சொல்லி இன்னொரு இடத்துலயும் வந்து போட்டிருக்குது. 1 தீமோத்தி 6வது அதிகாரத்தை போய் நம்ம வந்து படிச்சு பார்த்தோம்னாக்கா, அவங்க ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் மேல வந்துட்டு முதன்மையான இடத்தை கொடுத்து அவங்க ஐஸ்வர்யத்தை வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தக்கூடிய காரியங்களை குறிச்சும் வந்துட்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய சிலுவையை வந்துட்டு அனுதினமும் நாம வந்து எடுத்து செல்லணும்னு வந்து கர்த்தர் இந்த இடத்துல வந்துட்டு அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதை என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அப்போஸ்தலர்ல 14:22 வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். நமக்கு எந்தெந்த மாதிரியான
உபத்திரவங்கள் வரும் அப்படிங்கிறத வேணா வாசிப்போமே. வெளிப்படுத்தின விசேஷத்துல 1:9 வாசிப்போமே. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஆமென். இப்போ அவருடைய யோவான் வந்து இந்த இடத்துல வந்து பத்மு என்னும் சிறைச்சாலை தீவுல வந்துட்டு அவர் இருக்கிறாரு. அது ஒரு சிறைச்சாலை. அங்க எதற்காக அவர் வந்து 90 வயதுல வந்துட்டு அந்த சிறைச்சாலையில இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்க, தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் வந்துட்டு பத்ம என்னும் தீவிலே இருந்தேங்கிறாரு. அப்ப அவர் வேற எந்த ஒரு கொலை குற்றமோ எதுவுமே செய்யல. கர்த்தரை குறிச்சு அவர் வந்துட்டு 14 வயசு சிறு வயது அவர் தான் வந்து இருக்கிறதுலே வந்துட்டு கர்த்தருடைய சீஷனா இருந்தாரு. அவர் அந்த வயதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரே நோக்கம் தான். அவர் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு உண்டானவைகளை மட்டுமே அவர் வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக இறுதியில பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பத்ம தீவுல சிறைச்சாலையில வந்துட்டு இருக்கிறார். அப்ப நமக்கும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அநேக உபத்திரவங்கள் வெளியானாக்கா நாம வந்துட்டு தேவனுடைய வசனத்தை நாம வந்து பின்பற்றும் பொழுது பாவங்கள் நம்ம வந்து உலகத்தோடு நம்மளால வந்துட்டு நாம வேறுபட்டு இருக்க வேண்டும்னு வந்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம வேறுபட்டு இருக்கிற நேரத்துல உலகம் வந்து நம்மளை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாது. அதனால பல உபத்திரவங்கள் நமக்கு வந்துட்டு வரும். ஒன்று நம்மளுடைய பெற்றோர்கள், சொந்தக்காரர்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், மனைவி, யாரா வேணா அது வந்து இருக்கலாம். அப்ப நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு கர்த்தருடைய வசனத்தையோ அவருடைய நாமத்தை குறித்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு வெக்கப்படக்கூடாதுங்கிறாரு. அப்ப நாம யாருக்கிட்டையாவது சுவிசேஷம் சொல்லும் பொழுதோ கர்த்தருடைய நாமத்தை வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ பாத்தீங்கன்னாக்கா நம்மளை வந்துட்டு ஏளனமாவோ கேலியா கிண்டலாவும் வந்து நம்மளை வந்துட்டு பேசுவாங்க. அப்ப நாம வந்துட்டு எது மூலியமா நம்மளுடைய இருதயம் வந்துட்டு பாதிக்கப்படும். ஆனா அதனால திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு வந்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து உபத்திரவங்கிறது வந்துட்டு சில காலம்தான், கொஞ்ச காலம்தான். அதை வந்து நாம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நித்திய ஜீவனுக்கு எல்லா வழிகளையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு திறந்து கொடுக்கிறாரு. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போமே. 2 தெசலோனியர்ல 3வது அதிகாரத்துல 10-13 வரைக்கும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். சகோதரரை, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. இதேதான் வந்து பிரசங்கில 3வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுது. மனுஷன் வந்துட்டு அவன் வந்துட்டு நன்மை மகிழ்ச்சியா இருக்கவும் சந்தோஷமாக இருக்கவும் தான் வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளை எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு சிருஷ்டித்தார். அப்ப நாம வந்துட்டு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நமக்கு இன்னொரு இடத்துலயும் வந்து வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாக இருப்பான். அப்ப கர்த்தர் வந்துட்டு அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு போகணும்னு சொல்றப்ப யாராவது வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வரப்போகிறாருன்னு சொல்லிதான் இங்க தெசலோனிக்க மக்கள் வந்துட்டு அவங்க வேலையும் செய்யல. வேலை செய்யாம இருந்தது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு வீண் அலுவல்காரராக ஒழுங்கற்று தெரிய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தர் மேல விசுவாசம் வச்சுட்டாங்க. கர்த்தர் வரப்போகிறாரு, அப்ப நான் இனிமே வந்துட்டு எதற்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலையும் செய்யல. அப்ப வேலை செய்யலைங்கிறப்ப அந்த நேரங்கள்ல என்ன பண்றாங்க, அவங்க வீணா போய் அவங்க மற்றவர்களோட வந்துட்டு சம்பாஷணை பண்ணுகிறார்கள். வெட்டி கதை வந்து பேசின காரியங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு ஒழுங்கற்று தெரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்றால் அவன் வந்து கண்டிப்பா வந்துட்டு அவன் வந்து வேலை செஞ்சுதான் தன்னுடைய சொந்த கைகளால் வேலை செய்து அதுலதான் வந்துட்டு அவன் வந்து சாப்பிடணும்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு கட்டளையே வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால வந்துட்டு சொல்றாருங்க. அப்ப நமக்கு உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரம் வந்துட்டு எதன் மூலியமாக வருகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னாக்க அப்ப அதை எல்லாத்தையும் நம்ம வந்து சந்தோஷத்தோட நாம வந்து தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு நாம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நடக்கணுங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஸோ அதனாலதான் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சில பேர் வந்துட்டு கர்த்தருடைய
நாமத்தை தரித்து கொண்டு, ஆனா அவர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த அந்த பலன், அந்த அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருந்த அந்த வல்லமையும் வந்துட்டு மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம வந்துட்டு விலகணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு உலகத்தை தீத்துல 2:12 வாசிப்போமே. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமென். ஆமென். சோ நாம வந்துட்டு இன்னைக்கு அனுதினமும் நம்ம சிலுவையை வந்துட்டு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க லௌகீக இச்சைகளை வெறுத்து நம்ம கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு நமக்கு எல்லோருக்குமே அர்த்தம் தெரியும். அதை வெறுத்தோம்னாக்க நாம வந்துட்டு தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ புத்தி உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ண முடியும் கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு அனுதினமும், 2வது காரியம், முதல் காரியம் ஜெபம், 2வது காரியம் வந்துட்டு அனுதினமும் நம்மளுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் வந்துட்டு செல்ல முடியும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மனமா இருக்கணுங்கிறாரு. நாம எல்லோருமே வந்து கர்த்தருடைய சபையில வந்துட்டு, வீட்டு சபையில நாம வந்துட்டு அநேக விசுவாசிகளோடு நாம எப்பொழுதுமே ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போமே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நமக்கு அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சீஷருக்கு 120 பேர் வந்துட்டு அவர்கள் வந்து கூடியிருந்த அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அவர்கள் எல்லோருமே எப்படி கூடியிருந்தார்கள்னாக்க ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு நின்றுன்னு வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல நல்லா வந்துட்டு கவனிச்சுக்கணும். நாம வந்து விசுவாசிகள் ஒவ்வொருத்தருமே ஒரு சபையில, வீட்டு சபையில நாம இருக்கிறப்ப, ஒவ்வொரு ஊர்ல நாம இருக்கும் பொழுது நாம இருக்கிற பகுதிகள்லயும் சரி, இப்ப சீஷர்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்புலத்துல வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு அதிகமான படிப்பு படித்தவர்கள், பெரிய வேலையில இருப்பாங்க, சிறிய வேலைகள்ல இருக்கிறவங்க இருக்காங்க, அனுதினம் வேலைக்கு போகிறவர்கள் இருக்காங்க. அதே போல வந்துட்டு சிலர் வந்து விசுவாசத்துல அதிகமான வசனங்கள் தெரிந்தவர்கள் இருப்பாங்க, கொஞ்சமான வசனங்கள் தெரிந்தவர்கள் இருப்பாங்க. சில காரியங்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு தேவனுக்கு சித்தமான காரியங்களை வந்துட்டு அவர்களுக்கு செய்ய தெரியாதுங்கிற விஷயமும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான பின்புலத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஆனா எப்பேற்பட்ட பின்புலமா இருந்தாலும் நமக்கு கர்த்தருடைய வசனம் தான் வந்துட்டு இறுதியானது. அந்த வசனத்துக்கு தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலான அதிகாரமுடைய அந்த வசனம். அந்த வசனத்தை, கர்த்தரை வந்துட்டு சிறுபிள்ளை போல நாம ஏற்றுக்கொண்டு நாம என்ன ஒரு பின்புலத்துல இருந்து நாம வந்திருந்தாலும், ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு இருந்தாலும், அங்க வந்துட்டு ஒரு மனம் கர்த்தருடைய வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஒரு மனம் வரும் அப்படிங்கறத அந்த வந்து வேத வசனம் சொல்லுது. அப்ப நாம வந்துட்டு அந்த ஒரு மனத்தோட இருக்கிறோமா மற்ற சகோதரர்களோட அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 5:28-29 வாசிப்போமே. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த பரிசேயர்கள், மற்ற வந்துட்டு அந்த பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள் எல்லோருமே வந்து அப்போஸ்தலர்களை வந்து மிரட்டுறாங்க. அங்க மிரட்டி, நீங்க வந்துட்டு கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்க போதிக்க கூடாதுன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லி அங்க வந்துட்டு அவர்களை வந்து மிரட்டும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அங்க எல்லோருமே ஒருமனப்பட்டுதான் 29வது வசனம் சொல்லுது. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷர்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. அப்ப எல்லோருமே அங்க வந்துட்டு ஒருமனப்பட்டதுனால அவர்கள் எல்லோருமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வந்துட்டு பேசினாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளாக இருக்கிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால ஒரே காரியத்தை குறித்து சிந்திக்கவும் பேசவும் தான் வந்துட்டு அவர்கள் என்ன ஒரு பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலுமே. அப்ப இதே மாதிரி அதே சிந்தை வந்து எனக்குள்ள இருக்குதா, அதே மாதிரி நான் வந்துட்டு அனுதினமும் நான் வந்து சகோதரர்களோட நான் வந்து செயல்படுகிறேனா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். எபேசியர்ல 4வது அதிகாரத்துல
3வது வசனமும் 15வது வசனத்தை வாசிப்போம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். ஆமென். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறப்ப, நாம சபைக்குள்ள வந்துட்டு சகோதரர்கள் மத்தியில ஒருமனம் இல்லாமல் வேற்றுமையான சிந்தனைகளோ வேறுபாடுகளோ வரும் பொழுது ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு கடமை இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு இதை வந்துட்டு அந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி அணுக வேண்டும் அப்படின்னாக்கா தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் வந்துட்டு நாம அணுக முடியும். அதனாலதான் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம ஒவ்வொருவருமே வந்துட்டு சீஷர்களாக முதல்ல விசுவசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம எல்லோருமே வந்துட்டு சீஷர்களாக இருக்கிறோம். சீஷர்களாக இருக்கும் பொழுது அவருடைய வசனங்களை நாம அனுதினமும் வந்துட்டு கை கொள்ள வேண்டும். அப்படி நாம வசனங்களை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு உங்களை வந்து நண்பர்கள் என்று அழைப்பேன். நண்பர்களுக்கு எல்லா காரியத்தையுமே வந்துட்டு நான் நடப்பதற்கு முன்பாக நான் வந்துட்டு முன்கூட்டிய எல்லாவற்றையுமே வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டு தான் வந்துட்டு செய்வேன். கர்த்தர் நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு வாக்கு தத்தம் வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எனக்கு வந்துட்டு நான் வந்து அந்த தகுதியோட இன்னைக்கு நான் இருக்கிறேனா, நான் வந்து கர்த்தருக்கு வந்துட்டு இன்னும் ஊழியக்காரனாக இருக்கிறேனா, இல்ல கர்த்தருடைய நண்பனாக இருக்கிறேனா, இல்லைனாக்கா நான் வந்துட்டு ஆவியும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நான் வந்து குளிர 2ஆம் கட்டானா இருக்கிறேனா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப 3வது காரியமாக நம்ம பார்த்தது வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு ஒரு மனம் வேண்டும் சொல்லியிருக்காரு. அடுத்தது 4வது காரியமா வந்துட்டு மத்தேயு 26:55 வாசிப்போம். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாருங்களேன், தினந்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்னு போட்டிருக்காரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு போதிச்சு பிரசங்கம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய சீஷர்களுக்கும் அதை குறிச்சு இன்னும் வந்துட்டு அதிகமாக கேட்க விரும்புகிறவர்களுக்கு அவர் வந்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து வந்துட்டு உபதேசம் பண்ணாரு. அது எப்படி பண்ணாருன்னா தினந்தோறும் வந்துட்டு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்னு இருக்குது. லூக்கா 19:47 வாசிப்போம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். ஆமென். ஆமென். இந்த வசனம் நமக்கு வந்து சொல்லுது, அவர் வந்து நாள்தோறும் வந்துட்டு உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்ப கர்த்தர் எப்படி இருந்தாரோ, நான் வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாக்கா அவர் எப்படி நடந்தாரோ அதே போலதான் வந்துட்டு நாமும் நடக்க வேணும்னு சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரத்துல 6வது வசனம் வந்து சொல்லுகிறது. ஏன்னாக்கா அவருக்குள்ளாக இருந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வந்துட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 6:4 வாசிப்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆமென். ஆமென். சோ இங்க அப்போஸ்தலர்களும் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு சபைக்குள்ள வந்துட்டு ஒரு சில பிரச்சனை வரும் பொழுது அந்த அந்நாட்களில் வந்துட்டு சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாடம் விசாரணை திடமாய் விசாரிப்பதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சோ இந்த காரியத்தை குறித்து வந்து விதவைகளை குறித்து அவங்க யாருமே வந்துட்டு விசாரிக்கிறது இல்ல சபையில அப்படின்னு சொல்லிட்டு பேதுருக்கிட்டே மற்ற அப்போஸ்தலர்கிட்ட அது கம்ப்ளைண்டா போகிறப்ப அந்த பேதுரு வந்து என்ன சொல்றாருனாக்க, நாங்க எப்பொழுதுமே வந்துட்டு நாங்க வந்து இந்த பந்தி விசாரணை செய்வது வந்துட்டு எங்களுக்கு முக்கியமானதல்ல, நாங்களோ ஜபத்தினாலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இடைவிடாமல் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அனுதினமும் வந்து அவர்கள் வந்துட்டு வேத வசனங்களை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்ன்றதை நம்ம நிதானிச்சு பார்ப்போம். இதுதான் நாமளும் வந்துட்டு செய்யணுங்கிறது வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அப்பதான் நாம வந்து ஆவியில அனலாக இருக்க முடியும். உபாகமத்துல 6வது அதிகாரத்துல 4-7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்
உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமென். சோ இதே விஷயம் தான் இன்னைக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்காரோ அதே போலதான் இன்னைக்கு நாமும் வந்துட்டு இதை வந்துட்டு செய்ய வேண்டும். நாம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு வீட்டுல இருக்கும் பொழுதாவது அட்லீஸ்ட் வந்துட்டு நாம வந்துட்டு நம்ம வீட்டுல சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்ல நம்ம குடும்பத்தாரோட கணவன் மனைவி பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலையுமே வந்துட்டு தேவனுடைய வசனத்தை வந்துட்டு முன்னிட்டு நாம வந்துட்டு கருத்தாய் வந்துட்டு போதிக்கணும்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறார். வீட்டுல வந்துட்டு ஒவ்வொரு வசனமும் இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஞானத்தோடு ஒவ்வொன்றையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு எனக்கு வந்து வீட்டுல வந்துட்டு பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ இல்ல கணவருக்கோ வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வசனத்தை ஆதாரமா கொடுத்திருக்காங்க. அவருடைய தழும்புகள்லாம் நாம வந்துட்டு சுகமாகிறோம்னு சொல்லிட்டு மனம் திரும்பி குணமடையுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன், பிசாசானவன் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒன்றும் வந்து செய்ய முடியாதுன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வேத வசனங்களை நாம வந்துட்டு படிக்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்துட்டு நாம வந்துட்டு ஞானத்தோடு வந்துட்டு நாம நமக்கு வந்துட்டு முதல்ல பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இதை வந்துட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சங்கீதம் 37:30 வாசிப்போம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஆமென். ஆமென். சோ நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, அப்ப தேவனுடைய வசனம் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு இருந்துச்சுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு செயல்ல வந்துட்டு வெளிப்படுத்தும் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்த்த கர்த்தர் வந்து அவர் வந்துட்டு யோவான்ல சொல்லியிருப்பாரு, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மத்தேயுல சொல்லுவாரு, நீங்கள் வந்துட்டு இந்த உலகத்துக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்கன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த வெளிச்சத்தை வந்து யாராலுமே வந்துட்டு இருள்ல வந்துட்டு மறைக்கவே முடியாது. இருளுக்குள்ள வெளிச்சம் போச்சுனாக்கா அந்த இடம் வந்துட்டு எல்லா இடமும் வந்துட்டு பிரகாசமாக இருக்கும். அப்ப கர்த்தர் வந்துட்டு நாம நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து உங்களுடைய பிதாவின் நாமம் வந்துட்டு மகிமைப்படும், பிதாவானவர் வந்து மகிமைப்படுவார்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நாம மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கோங்கிறாரு. அதற்கு அடிப்படையா நாம வந்துட்டு வேத வாக்கியங்களை வந்துட்டு நாம வந்துட்டு தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, நாம அதை கை கொள்வதற்கு அதை வந்துட்டு ஏன்னா விசுவசிக்கிறேன் ஆகையால் பேசினேன், அதை வந்துட்டு நம்ம கை கொண்டு உபதேசம் பண்ணணும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. லூக்கால 6:45 வாசிப்போம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். ஆமென். நம்ம வந்துட்டு நாவினால எதை பேசுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய இருதயம் வந்து எதனால வந்துட்டு நிறைந்திருக்கிறதோ, தேவனுடைய வசனத்தினால அது வந்துட்டு நிறைந்திருந்துச்சுனாக்கா அதுதான் வந்துட்டு, ஏன்னா அது விசுவசிக்கிறதுனாலதான் நம்ம வந்துட்டு அந்த வசனங்களை வந்துட்டு உட்கொள்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிறப்ப நம்மளுடைய இருதயம் எதனால நிறைந்திருக்கிறதோ அதுதான் வந்துட்டு செயல்ல வரும். அது ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னாக்க வாயில நாம வந்துட்டு பேசுகிற வார்த்தைகள். அதனாலதான் வந்துட்டு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நல்ல வார்த்தைகளே வந்துட்டு நீங்க வந்துட்டு பேசினா நல்லா இருக்கும்னு வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல வந்துட்டு அவனவனுக்கு இன்னும்படி வந்துட்டு கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னும்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறியதாயும் இருப்பதாக சொல்லியிருக்காரு. வாசிப்போமே 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். நம்ம கிட்ட நம்ம நம்பிக்கையை குறித்து யாரு வந்து கேட்டாலும் வந்துட்டு நாம வந்துட்டு எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் வந்துட்டு சொல்றதுக்கு வந்துட்டு நாம தகுதியோட ரெடியாவும் எப்பொழுதுமே இருக்கணும்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு நாம வந்துட்டு அனுதினமும் வந்து வேதத்தை வந்துட்டு படிக்கிறது மாத்திரம் இல்லாம நாம வந்துட்டு உபதேசிக்கணும். அதை வந்து பிராக்டிக்கலா என்னுடைய லைஃப்ல வந்துட்டு நான் எப்படி கை கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் வந்து மேற்கொண்டு நான் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் பிள்ளைகளையும் நம்ம சபைக்குள்ள இருக்கிற சகோதரர்களும் வந்துட்டு வழி நடத்துறதுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு உபதேசம் பண்ணுகிற பிள்ளைகளாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இப்ப 4 காரியங்களை பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நாம வந்துட்டு மிகுந்த கனிகளை வந்துட்டு கர்த்தர் கொடுப்பதற்காக தான் நம்ம வந்துட்டு தெரிந்து கொண்டாரு. அதுல ஒரு கனி என்ன கனினாக்கா நம்ம மனம் திரும்புதல் கேட்ட கனி ஆவியின் கனி தெரியும்,
மூன்றாவதா பாத்தீங்கன்னாக்கா ஆத்துமா ஆதாயம் வந்துட்டு நாம வந்து பண்ணணுங்கிறது வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. இதவே கர்த்தர் நமக்கு வந்துட்டு இதோ உலகம் எங்கும் போய் நீங்க வந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு என்ன பண்ண சொல்றாரு, நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு ஷீஷர் ஆக்கணும், நான் உங்களுக்கு எவைகளை கற்றுக் கொடுத்து நீங்க கை கொண்டீர்களோ அவர்களும் அதை வந்துட்டு கை கொள்வதற்கு நீங்க வந்துட்டு அப்படி பண்ணுனாக்கதான் ஷீஷர்களை தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு உருவாக்க சொன்னார். ஆக்சுவலா நம்மளை போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். பிரசங்கம் பண்ணி யார் யார் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்கள வந்துட்டு சீஷத்துவத்தை நாம எதெல்லாம் கர்த்தர்ட்ட கற்றுக்கொண்டு பிராக்டிக்கலா அனுதினமும் நாம செய்யறோமோ அதையெல்லாம் அவர்களுக்கு நாம வந்துட்டு கற்றுக் கொடுக்கணுங்கிறாரு. அதன் மூலியமா தான் வந்துட்டு நாம கர்த்தருக்கு ஆத்தும ஆதாயம் பண்ண முடியுங்கிறாரு. அப்போஸ்தலர்ல 2வது அதிகாரத்துல 46-47 வாசிப்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். கர்த்தர் இங்க இடத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயம். அனுதினமும் தரித்திருந்தும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே புதிய ஆத்துமாக்களை வந்துட்டு சேர்த்து கொண்டே வந்தார். அப்ப இங்க அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் இவர்கள் எங்கும் வந்துட்டு போய் ஆத்தும ஆதாயம் பண்ணினாங்க அப்படிங்கிறத நாம வந்துட்டு இந்த வசனத்துல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இன்னைக்கு நாமளும் கர்த்தருக்கு வந்துட்டு அனலா இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், ஆவியிலே அனலா இருக்கணும், ஆவியை வந்து அவித்து போடக்கூடாதுன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப வந்துட்டு நாமும் வந்துட்டு ஆத்துமா ஆதாயம், இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் வந்துட்டு அடிப்படையான அந்த சுவிசேஷம் தெரியாமல் எவ்வளவோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அவர்களை வந்துட்டு நாம வந்து கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நாமளும் இதே போல அனுதினமும் வந்துட்டு இதை வந்து நாம வந்துட்டு பயிற்சி எடுக்கிறது மூலியமா அப்ப கர்த்தர் வந்துட்டு நாம இதை வந்து அனுதினமும் எப்படி அப்போஸ்தலர்கள் பண்ணார்கள், எப்படி வந்துட்டு இயேசு கிறிஸ்து அதை சொல்லி கொடுத்தாரு, அதுவே அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் செஞ்சாருங்க. இன்னைக்கு நாமளும் அதை வந்துட்டு செய்கிறோமா இல்லையாங்கிறத நாம வந்துட்டு நிதானித்து பார்க்கணும். அப்போஸ்தலர் 16:5 சொல்லுது, சபைகள் விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு பெருகினதுன்னு வந்துட்டு போட்டிருக்கு. இன்னைக்கு நான் வந்துட்டு வீட்டு சபையில இருக்கிறப்ப வந்துட்டு நானும் வந்துட்டு என்னால ஆத்தும ஆதாயம் வந்து பண்ண முடியலையா, ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறத கர்த்தர்கிட்ட ஜெபத்துல போய் கேட்டு அதற்கு ஏதாவது என்னிடத்துல வந்துட்டு குறை இருக்குதா, ஒண்ணு நான் வந்துட்டு சுவிசேஷம் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறேனா, இல்ல வந்துட்டு எனக்கு தைரியம் இல்லாம இருக்குதா, எதுவாக இருந்தாலும் அதை வந்துட்டு ஏசப்பா கிட்ட சொன்னோம்னாக்க கர்த்தர் அதுக்கு உண்டான வழிகளை, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய நோக்கத்தை தான் வந்துட்டு பாக்குறாரு. அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நாம வந்துட்டு வாயின் வார்த்தையினால மட்டும் வந்துட்டு நாம வந்துட்டு வசனங்களை படிச்சு ஜெபம் பண்றவர்களாக இல்லாம வந்துட்டு அதை வந்து செயல்லையும் வந்துட்டு கொண்டு போகணும். அதுல ஒரு செயல் தான் வந்துட்டு ஆத்தும ஆதாயங்கிறது வந்துட்டு முக்கியமான ஒரு காரியம். நான் கர்த்தர் வரும் பொழுது நம்ம கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டே வந்துட்டு கணக்கு வந்துட்டு கேட்க போறாருங்கிறத நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 13:48 வாசிப்போம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். யார் யாரெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தை வந்து இவர்கள் வந்துட்டு, அது குறிப்பா வந்துட்டு பவுல் போய் புறஜாதியிட்ட, அதுக்கு முன்னாடி வந்துட்டு யூதர்கள்ட்ட சொன்னாரு, அவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதிகள்கிட்ட போகும் பொழுது அங்க வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தை வந்துட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் போட்டிருக்கு. அங்க வந்துட்டு அநேகர் வந்துட்டு விசுவாசத்துக்குள்ள வந்தார்கள். எவர்கள் வந்துட்டு நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே விசுவசித்து கர்த்தரை வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் பாக்குறோம். அதே போல இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, அன்னைக்கு வந்து வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவசித்தார்கள், அவர்கள் தொகை வந்துட்டு ஏறக்குறையாக 5000 இருந்தது. அப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க, அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. ஆனா அன்னைக்கு ஒரே நாள்ல வந்துட்டு அந்த ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ஒரு முடவன் வந்துட்டு அங்க நடக்க வைக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சுவிசேஷத்தை வந்து கர்த்தர் இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களை அறிக்கை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவர்கள் கிட்டத்தட்ட அதை விசுவசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் 5000 இருந்தார்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நாம இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல இன்னைக்கு யாரா எப்படினாலும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய எல்லா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இருந்து நம்மளால வந்துட்டு இதே மாதிரி ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறத நாம வந்துட்டு நாமே வந்துட்டு நிதானித்து பார்த்து கர்த்தர்ட்ட இதுக்கான ஆலோசனையை நாம் வந்துட்டு ஜெபத்துல கேட்கிற பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கு சித்தமான காரியம் இதெல்லாம். அப்ப நாம வந்துட்டு எப்பொழுதுமே ஆவியிலே அனலாக இருந்தோம்னாக்க நம்மளால கண்டிப்பா ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். அடுத்தது வந்துட்டு அப்போஸ்தலர்
5:42 வாசிப்போம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். ஆமென். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கர்த்தர் வந்துட்டு சுவிசேஷத்தை போய் எங்கும் போய் பிரசங்கிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. எதை குறித்து சொல்ல வேண்டும்? இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லியிருக்குது. சோ இயேசுவே கிறிஸ்து அப்படின்னாக்க, கிறிஸ்துனா யாரு? லூக்கால 2:11 சொல்லுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்துட்டு, சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துலயும் வந்துட்டு வசனம் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிற புறஜாதிய மக்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய நாம் செய்யற ஒவ்வொரு கிரிகைகளிலும் பாவங்களிலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு விடுதலை கிடைக்குங்கிற அந்த ஒரு நற்செய்தி, நல்ல செய்தி யாருக்குமே இன்னைக்கு வந்துட்டு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் வந்துட்டு இரட்சகர், அவர் தான் நம்ம பாவத்துக்காக பலியாகிட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாமே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல காரியங்களையோ இல்ல அன்னதானம் செய்வதோ, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதையோ, இல்ல வந்து காசி, ராமேஸ்வரம், மெக்கா அப்படிங்கிற அந்த புனித ஸ்தலங்கள் அவங்களா நினைச்சுக்கிட்டு கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்கள் தேவன் கிடையாது, அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்துட்டு நல்ல காரியங்களையும் பாவத்தை போக்குறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்துட்டு சத்தியம் தெரியாமல் வந்துட்டு ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நாம வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க வேண்டும். கிறிஸ்து வந்துட்டு யார் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாம தெளிவாக வந்துட்டு சொல்ல வேண்டும். நான் 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுது, நான் வந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோங்கிறாரு. சுவிசேஷத்தை நான் வந்துட்டு பிரசங்கிச்சும் நான் வந்துட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு இடமே கிடையாது. ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஏன்னா 2வது கட்டளையில சொல்லுது, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நீ வந்து நேசின்னு சொல்லியிருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க, இந்த எளிமையான சுவிசேஷத்தை வந்து பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய வழியை வந்துட்டு மற்றவர்கள்ட்ட நான் வந்துட்டு சொல்லுவதற்கு எப்பொழுதுமே வந்துட்டு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். சோ இங்க இருக்கிறவர்கள் எல்லோருமே வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் வந்துட்டு பலன் அடைந்து விட்டீர்கள்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. இந்த வசனம் நமக்கு வந்து சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கும் பொழுது 2 தீமோத்தேயுல 1 அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் வந்துட்டு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமையுள்ள ஆவியை தான் வந்து கர்த்தர் வந்துட்டு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள வந்துட்டு எல்லாவற்றையுமே, ஏன்னா எபேசியர்ல 1வது அதிகாரத்துல 3வது வசனம் வந்து கர்த்தர் வந்து உன்னதங்களிலே சகல விதமான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு கொடுத்துட்டாரு. அதை நாம வந்துட்டு முழுமையாக வந்து விசுவசித்து நாம வந்து பயன்படுத்துறோமா, செயல்முறைக்கு கொண்டு வரோமா அப்படிங்கிறத மட்டும் நாம வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்த காரியத்துக்காக வந்துட்டு நாம வந்துட்டு அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஆனா எனக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு தைரியம் இல்லை அப்படிங்கிற காரியத்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னு வந்து நாம வந்துட்டு எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம வந்துட்டு திரும்பி திரும்பி கேட்கறது வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றையுமே பயிற்சி முயற்சி செய்யுங்க. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க வந்துட்டு பயிற்சி முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் நாம ஏதாவது ஒரு காரியத்துல கீழே விழும் பொழுது எதனால விழுந்தோம் அப்படிங்கிறது தேவனுடைய வசனத்தையோ நம்ம சகோதரர்கள்ட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்டு அதன்படி நாம வந்துட்டு கரெக்ட் பண்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்மளால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையுமே எனக்கு செய்ய பலன் உண்டுன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுதும் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களில் பிரசங்கித்தான் வந்துட்டு சொல்லியிருக்குது. அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப அங்க இருக்கிற யூதர்களை, பரிசேயர்களை எல்லாவற்றையுமே வந்துட்டு கலங்கடித்தான் வந்து சொல்லியிருக்காரு. அதே வல்லமையதான் கர்த்தர் நம்ம கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு வாசிப்போமே, அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். சோ இந்த வசனத்துல பாருங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனியாக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்.
அப்ப கர்த்தர் நம்மளுடைய இன்னொரு இடத்துல வந்து வசனம் வந்து சொல்லியிருக்குது, ஏசப்பா உயிரோட வந்துட்டு அந்த 2 பேர் வந்துட்டு அவங்க அந்த எம்மாவுஸ்க்கு போகிற வழியில பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எதை குறித்து சொல்லி கொடுத்தாரு, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறியது என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்ட இந்த விஷயங்கள் இவைகளே என்றார். சோ இதே மாதிரிதான் வந்துட்டு பெராயா நாட்டு மக்களும் வந்துட்டு பவுல் போதித்தும் பொழுது அவர்கள் காரியம் இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள், அவர்கள் வந்துட்டு படித்து பார்க்கவில்லை. சங்கீதம்ல முதல் அதிகாரத்துல 2:3 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய வேதத்துல வந்து பிரியமாக இருந்து இரவும் பகலும்னாக்கா அனுதினமும் நாம வந்துட்டு வேதத்தை படிக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அதை வந்துட்டு தியானிக்கிற பிள்ளைகளாக, ஆராய்ச்சி பண்ற பிள்ளைகளாக இருக்கணும்னு வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அப்படி செய்கிற பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நமக்கு நம்மளுடைய காரியங்கள், மாமிசத்துக்குரிய காரியங்கள், சில காரியங்கள் வந்துட்டு செய்ய முடியாம வாய்க்காமல் போகிறதற்கு காரணமே வந்துட்டு நாம வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம். ஆனா வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை நாம படிக்கிறோம், ஆனா தியானம் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்கணும். இதுவும் வந்துட்டு அவர் அனுதினமும் வந்துட்டு தியானிக்கணும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஏசாயா 34:16 சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இவைகள் வந்துட்டு ஒன்றுமே குறையாது, இவைகளில் ஜோடி ஒன்றும் இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். நான் சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஏன்னா யோவான் 5:39 சொல்றபடி பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். நம்மளுடைய நித்திய ஜீவன் எங்க இருக்குதுனாக்கா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் வந்துட்டு நமக்கு நித்திய ஜீவன் இருக்குதுங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில அறையப்பட்ட அந்த 2 கல்வர்கள்ல ஒரு கல்வன் வந்து கடைசி நேரத்துல துவக்கத்துல கர்த்தரை கேலி பண்ணுவாங்க 2 பேருமே. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு கல்வன் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு கல்வனை கடிந்து கொண்டு அவன் வந்துட்டு சொல்ற வார்த்தை என்ன பாருங்க, உம்முடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க வரும் பொழுது என்னை வந்துட்டு நினைவு கூறுங்கன்னு சொல்றப்ப, அப்ப அவனுக்கு வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அதற்குரிய அர்த்தம் என்ன, அங்க மனம் திரும்புதல் என்ன, பாவ மன்னிப்பு குறித்து எல்லா காரியங்களையும் அவனுக்கு வந்து ஏற்கனவே அவன் வந்து படிச்சிருக்கான் சிறு வயது முதல். ஏன்னா ஒரு யூதனானவன் வந்து சிறு வயது முதல் வந்துட்டு அவன் வந்துட்டு 15 வயசுக்குள்ள எல்லாவற்றையுமே அவன் வந்துட்டு வேத வாக்கியங்களுக்குரிய அந்த ரகசியங்களையும் எல்லாத்தையுமே அவன் வந்து தெரிந்து வச்சிருப்பான், பிராக்டிக்கலா அவனுக்கு தெரியும். ஆனா காலப்போக்குல வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பாவியா மாறி திருடனா வந்துட்டு போயிட்டான். ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்துல இருந்து அது வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவன் கடைசி நேரத்துல முழுமையாக மனம் திரும்பி கர்த்தரை வந்துட்டு ஏத்துக்கிட்டு நித்திய ஜீவனுக்குள்ள போயிட்டான். அதனாலதான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதை நாம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு நாம வந்துட்டு செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏசாயால 8வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிப்போம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென். அப்ப வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் வந்து கர்த்தர் சொல்றாரு. அங்க வந்துட்டு நம்ம அப்படியே மேலோட்டமா வாசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னாக்க நமக்கு வந்துட்டு சில நன்மையான காரியங்கள் எது, தீமையான காரியங்கள் எது, என்ன நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால வந்துட்டு நிதானிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்துட்டு ஒரு யூடியூப்ல ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த சகோதரர் வந்துட்டு அவர் ஒரு போதகர் தான். அவர் எந்த மாதிரினா வசனமே இல்லாம அவர் வந்துட்டு நிறைய காரியங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு போதிக்கிறார். எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி வந்து வெளிப்படுத்தினாரு, தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு வந்துருச்சு, நீ போய் வந்துட்டு என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லு, அவர்களை வந்துட்டு ரெடியா இருக்க சொல்லு அப்படிங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி சொல்றப்ப இது எல்லாருமே தான் வந்து சொல்றாங்க, ஏன் புறஜாதிகளும் தான் சொல்றாங்க இது வந்து கடைசி காலமா இருக்குது, ஏதோ ஒண்ணு உலகத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி புறஜாதிகளும் ஏன் ஜோசியக்காரன் கூட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு.
வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லைன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப நாம இன்னைக்கு யாருக்காவது எதையாவது போதிக்கிறோம்னா அதை வேதத்தின்படி கரெக்டா வந்துட்டு நம்ம நிதானிச்சு அதை வந்து கை கொண்டு சொல்லணுங்கிறது வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அதுக்கு நம்ம வேத ஆராய்ச்சி அனுதினமும் வந்துட்டு தேவையாக இருக்குதுங்கிறத வந்துட்டு பாக்குறோம். மத்தேயுல 13:23 வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனாக்க இன்னைக்கு எவ்வளவு பேர் கர்த்தர் வந்து அந்த விதை உண்மையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 3 காரியங்கள் 3 நிலத்துல வந்துட்டு விழுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நிலத்துல விழுகிற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்துட்டு வேதத்தை வந்துட்டு அதை வந்துட்டு வசனத்தை முதல்ல கேட்கிறான். எப்ப வந்து உணர்வு வர முடியும்? அந்த வேதத்தை வந்துட்டு அவன் நிதானிச்சு தியானிக்கும் பொழுதுதான், இரவும் பகலும் அவன் வந்துட்டு தியானிக்கும் பொழுதுதான் வந்துட்டு அதனால வந்து அவன் வந்துட்டு 100, 60, 30 வந்துட்டு பலன் கொடுக்க முடியும்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நாம அந்த மாதிரி வந்துட்டு வேதத்தை வந்துட்டு படிக்கிறோமா இல்ல தியானிக்கிறோமா அப்படிங்கிறத நிதானிச்சு வந்துட்டு நாமே வந்துட்டு பார்க்க வேண்டும். அடுத்த காரியம் வந்துட்டு அப்போஸ்தலர்ல 19வது அதிகாரத்துல 9-10 வரைக்கும். சிலர் கடினப்பட்டு அவிவிசுவாசிகளாகி கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனை என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாசித்துக் கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆமென். சோ இந்த இடத்துல பாருங்க, அனுதினமும் வந்துட்டு சம்பாஷித்து கொண்டு வந்தான். யாரோட வந்துட்டு அவன் வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு வேத வசனங்களை குறித்து அவன் வந்துட்டு சம்பாஷணை பண்ணான்னு பாத்தீங்கன்னாக்கா சீஷர்களோட தான். அங்க நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அதுல சில சீஷர்கள் வந்துட்டு வேற விதமாக அவர்கள் வந்துட்டு மார்க்கத்தை வந்துட்டு போதிக்க ஆரம்பிச்சாங்க. எதிர்த்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு பவுல் வந்துட்டு யார் வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வசனத்துல உறுதியா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் பிரித்து கொண்டு திறனும் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். அவன் எத்தனை வருஷமா பண்ணா? 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கத்தருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்ப நாமளும் வந்துட்டு இதே போல அனுதினமும் வந்து நம்மளுடைய சக விசுவாசிகளோடும் சரி, அவங்க விசுவாசிகளோட சேர்ந்து மற்றவர்களுக்கும் வந்துட்டு நாம வந்துட்டு அந்த வசனங்களை குறித்து நாம வந்துட்டு பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல 31வது வசனம் வாசிக்கிறோம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஆமென். அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க மெலோத்துல வந்துட்டு பவுல் வந்துட்டு எபேசுல இருந்து மூப்பர்களை வந்துட்டு வர வச்சுட்டு அவங்கள விட்டு பிரிய போறதுக்கு முன்னாடி வந்து சொல்றாரு, நான் 3 வருஷ காலம் வந்துட்டு உங்க கூட இருந்து இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு வந்துட்டு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இதே போலதான் நாமும் வந்துட்டு இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் வந்துட்டு நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். தேவனுடைய வசனங்களை வந்துட்டு மற்றவர்களோட வந்துட்டு நாம வந்துட்டு கலந்து ஆலோசிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்க அதை வந்து வசனத்தை கொண்டு நாம வந்துட்டு மேற்கொள்கிற பிள்ளைகளாக பழக வேண்டும். அடுத்தது வந்துட்டு 2 கொரிந்தியர்ல 11:28 வாசிப்போம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமென். ஆமென். புறஜாதிகளுக்கு வந்து பவுல் தான் வந்துட்டு அநேக ஊர்களுக்கு போய் சுவிசேஷத்தை முழுமையாக வந்துட்டு போதிக்கிறாரு. அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் போகிறப்போ ஒவ்வொரு பட்டணங்களையும் இருக்கிற சபைகளை குறித்து அவருக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கவலை, அந்த சபைக்கு நாம வந்துட்டு சுவிசேஷத்தை போய் சொல்லிட்டோம், பிசாசோட தந்திரத்தினால வந்துட்டு அந்த சபைகளுக்குள்ளே வந்துட்டு வேற்றுமையான போதனைகள் உள்ளே வருகிறது, அவர்கள் வந்து கரெக்டா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத குறித்து அவருக்கு வந்துட்டு அந்த கவலை வந்துட்டு அவருக்கு இருக்குது. இன்னைக்கு அதே போன்ற ஒரு பாரம் வந்துட்டு எனக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானித்து வந்துட்டு பார்க்க வேண்டும். ஏன்னாக்கா கர்த்தர் வந்துட்டு நாம எல்லோருமே வந்துட்டு ரோமர் 12:4-5 வசனங்கள் சொல்வது போல நமக்கு ஒரே சரீரத்துல அநேக அவயங்களாக இருந்து எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல
அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். அப்ப நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு, அது வெளியூராக இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்துல இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள வந்துட்டு ஒரு அவயமாக இருக்கிறோம். ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் வந்துட்டு பாடுபடும் கர்த்தர் வந்துட்டு வசனம் சொல்லுது. அப்ப அந்த பொறுப்பை நாம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எடுத்துக்கிட்டோமா, இது வந்து சிலர் தான் வந்துட்டு மூப்பர்கள் தான், அந்த சபையை வழி நடத்துறவங்க தான் வந்துட்டு அவங்க எல்லா காரியங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சீஷர்கள் எல்லோருமே வந்துட்டு சீஷர்கள் தான். அது கர்த்தர் வந்து சில பேர்த்துக்கு வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. எல்லாருமே வந்துட்டு போதிக்க வேண்டும், எல்லோருமே வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்து செய்ய வேண்டும். அதற்கு வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு அவருடைய ஆவியில ஒருமையை காத்துக்கொண்டு எல்லோருமே வந்து நாளுக்கு நாள் அவருடைய கிருபையினாலே வந்துட்டு அவரை அறிகிற அறிவுல வந்து வளரும் பொழுது எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும்ங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 15:36 வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். இங்க பாத்தீங்கன்னா பர்னபா வந்துட்டு பவுல் கூட்டிட்டு அவர்கள் வந்துட்டு 2 பேத்துக்கு ஒரு மனம் வந்து முதல்ல வந்துட்டு அங்க இருக்குது. சோ நாம வந்துட்டு போதிச்ச பட்டணங்கள்ல சகோதரர்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு அவங்க வந்து வளர்ந்துகிட்டு வராங்களா இல்லையா, அங்க என்ன பிரச்சனை இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புறப்பட்டு வந்துட்டு போறாங்க. அப்ப நாமும் இன்னைக்கு இருக்கிறப்ப வந்துட்டு அநேக பட்டணங்கள்ல நம்ம சகோதரர்களுக்குள்ளேயும் வந்துட்டு அவங்க வந்து வசனங்கள்ல வந்துட்டு எந்த அளவுக்கு தேறி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஊழியம் வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஒருவருக்கொருவர் நாம வந்துட்டு தேற்றி கொள்ள வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுமே வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து வசனத்துல வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. கடைசியாக தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எபிரேயர்ல 3வது அதிகாரத்துல 13வது வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். சோ நாள்தோறும் தினந்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எதற்காக புத்தி சொல்றாரு? யாரும் வந்துட்டு கர்த்தருடைய உபதேசத்துல இருந்து அவர் சொன்ன வார்த்தைகள் வந்துட்டு பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஏன்னா சாத்தான் வந்து எவனை விழுங்கலாமோ என்று அவன் வந்து வகை தேடி சுற்றி திரிகிறான்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய வசனம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு விசுவாசத்துல குறைவா இருக்கும் பொழுது இல்ல யாராவது வியாதிப்பட்டாங்கன்னாக்க மூப்பர்களை கூப்பிடுங்க, அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். அவர்கள் ஏதாவது வந்துட்டு தவறு செய்தார்களா, பாவம் செய்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் வந்து கண்டிப்பா வந்துட்டு பலன் கொடுக்கணும் நமக்கு வந்து வசனம் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால், ஏன்னா பாவம் வந்துட்டு எளிதாக வந்துட்டு மனுஷனை வந்துட்டு மேற்கொண்டு விடும். ஆனா நாம எப்பொழுதுமே ஆவியிலே அனலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் வசனத்தை வைத்து வந்துட்டு நாம வந்துட்டு புத்தி சொல்லணும். சோ இதுக்காக தான் வந்துட்டு சபை கூடி வரதுல வந்துட்டு சிலர் விட்டு விடுகிறத போல நாமும் விட்டு விடக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம், நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நாம இன்னைக்கு புத்தி சொல்ற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அதற்கேற்றபடி அவருடைய வசனத்துல நாம வந்துட்டு தேறினவர்களாக எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவ இன்னைக்கு வந்து சில பேர் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டும் அவருடைய உபதேசத்தை வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா வாசிப்போமே 2 யோவான்ல 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்துல வந்துட்டு நடக்கணும்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவின் உபதேசம்னா என்ன? எபிரேயர்ல 6வது அதிகாரத்துல 1-2 வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். சோ கிறிஸ்துவின் அடிப்படையான உபதேசம் இந்த 6 விஷயங்கள்ல நாம வந்துட்டு உறுதியாக இருக்கணும். இதுல இருந்து எந்த ஒரு மாறுபாடான ஒரு சிந்தனையோ வாக்குவாதங்களோ வந்துட்டு ஒன்ஸ் நாம வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள வந்துட்டு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாக்க மற்ற சகோதரர்கள் மூலியமாக இதற்குரிய அர்த்தங்களை நாம வந்துட்டு புரிந்து கொண்டு விசுவாசத்துல வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா விசுவாசத்துல நாம வளர்ந்தாதான் வந்துட்டு
முழுமையா கிறிஸ்துவுக்குள்ள பூரணராகும்படி கடந்து போகணுங்கிறாரு. அப்பதான் நமக்குள்ள வந்துட்டு அந்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளும் நமக்குள்ள வந்துட்டு வளர முடியும். நம்ம அடிப்படையான உபதேசத்திலே நமக்குள்ள வந்துட்டு ஒரு மாறுபாடான சிந்தனைகளோ கருத்துகளோ பிசாசு யாரு மூலியமாவது நமக்குள்ள வந்துட்டு கொண்டு வந்துட்டானாக்க நம்மளால வந்துட்டு பூரணராக கடந்து போக முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மை நாமே வந்துட்டு நிதானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கடைசி வசனமா அப்போஸ்தலர் 2:42 வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆமென். சோ இதே போல நாமும் வந்துட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு எப்படி அப்போஸ்தலர்கள் வந்துட்டு உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதுல வந்து உறுதியாக தரித்திருந்தார்களோ, நாமளும் வந்துட்டு அந்த ஒரு நாளை வந்துட்டு விடாம வந்துட்டு அவர்கள் செய்த போலே நாமளும் வந்துட்டு தரித்திருக்கணும், அதுக்கு உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டு நாம அனுதினமும் ஆவியில அனலாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள்னு சொல்லி ஒரு 10 காரியங்களை வந்துட்டு பார்த்தோம். முதல் காரியமாக நாம வந்துட்டு அனுதினமும் வந்து ஜெபத்துல வந்துட்டு வெளித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அனுதினமும் வந்துட்டு தன் சிலுவையை வந்துட்டு சுமந்து கொண்டுதான் வந்துட்டு அவரை வந்துட்டு பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலர்கள் அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லோருமே வந்துட்டு ஒன்றாக கூடி அனுதினமும் கூடி ஒருமனப்பட்டவர்களாக அங்க வந்துட்டு கூடி எல்லா கர்த்தருக்குரிய காரியங்களை குறித்து அவர்கள் வந்துட்டு எப்படி செயல்பட்டார்கள்ங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு கர்த்தரை குறிச்சு அதை உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு அது என்ன, அதை அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வந்துட்டு செயல்முறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலையும் வெளியிலையும் நாம வந்துட்டு உபதேசிக்க வேண்டும். அனுதினமும் உபதேசிக்க வேண்டும். அனுதினமும் நாம வந்துட்டு ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வந்து அனுதினமும் ஆத்துமாக்களை வந்துட்டு தன்னுடைய சபையில வந்துட்டு சேர்த்து கொண்டே வந்தார்னு சொல்லி வசனம் வந்து சொல்லுகிறது. அப்ப 6வது காரியமாக இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க வேண்டும். 7வது காரியம் நாம் வந்து பார்த்தது வந்து வேதத்தை வந்து படிக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுலதான் வந்துட்டு நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அதே போல வேத வார்த்தைகளோட வந்து 8வது காரியமா வேத வார்த்தைகளை வந்துட்டு சக விசுவாசிகள்கிட்ட வந்துட்டு நாம வந்துட்டு அதை குறித்து சம்பாஷணையை வந்துட்டு பண்ணணும், பேசணும், அதை குறித்து ஆலோசனை பண்ண வேண்டும்ங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு சபையை குறித்த அந்த பாரம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், அது அனுதினமும் இருக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எப்படி வந்துட்டு அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். கடைசியா வந்து 10வது காரியமாக ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கான ஊழியங்கள்ல வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு தேற்றி ஒருத்தர் வந்து பாவத்தின் வஞ்சனையில விழுந்து போகாதபடி நாம வந்துட்டு புத்தி சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காரு. இந்த 10 காரியங்களுமே வந்துட்டு வசனத்தின்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனுதினமும் வந்துட்டு அங்க வந்துட்டு ஏசப்பாவும் மற்ற சீஷர்களும் அப்போஸ்தலரும் இதை வந்து செய்தார்கள். இன்று நாம வந்துட்டு ஆவியில அனலாக இருக்கிறோமா குளிராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்துட்டு ஏசப்பா நமக்கு வந்துட்டு வேத வசனங்களை வச்சு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நாம இதுல ஏதாவது குறைவுபட்டு இருந்தால் நாம வந்துட்டு நாமே நிதானித்து கர்த்தர்ட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்து நாமளும் எப்பொழுதுமே, ஏன்னா அவருடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை பேருமே, இங்க இருக்கிற அனைவருமே, அவங்க குடும்பத்தார அனைவருமே வந்துட்டு எல்லோருமே தேவன் வந்துட்டு இந்த உலகத்துல வரும்பொழுது எல்லோருமே வந்துட்டு மறுரூபமாக்கப்படும் சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லோரையுமே உம்முடைய பரிசுத்தத்திற்கு தெரிந்து கொண்டு அழைத்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நீரே எங்களுக்குள்ளாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், எங்களுக்குள்ளாக ஆவியானவராக இருந்து எங்களை இன்றளவும் வழி நடத்தி எங்களுக்கு அனுதினமும் நீங்க வந்துட்டு மாம்சத்துக்குரிய எல்லா தேவைகளையுமே நீங்க வந்து சந்திச்சு வரீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்தில் எவைகள் செய்யப்படுகிறதோ அவைகள் எல்லாம் பூலோகத்திலும் நீங்க வந்து எங்களை கொண்டு உங்களுடைய ஆவியினாலே உங்களுடைய வார்த்தையினாலே எங்களுக்கு நீங்க வந்து வழி நடத்துறீங்கப்பா. அதுல நாங்க வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு தரித்திருந்து உங்களுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்க வந்துட்டு ஒருமனப்பட்டவர்களாகவும் வந்துட்டு சகல விசுவாசிகளோடு சபையில வந்துட்டு ஒருமனப்பட்டு எல்லா காரியங்களையும் செஞ்சு ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு சுவிசேஷத்தை உபதேசிக்கவும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று நாங்க வந்து புறஜாதிகள்கிட்ட போய் சொல்லவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் அன்பும்
வல்லமையுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதை நாங்க வந்துட்டு முழுமையாக ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருந்து அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசையும் சாத்தான்களையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியே போ என்று கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஜீவன் உள்ளவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறதுப்பா. அந்த நாள் திருடனை போல உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தையுமே ஏறெடுத்து வைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.